கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள்ல கூட இந்த மாதத்தின் முதல் நாள், நம்ம அந்த முதலாம் நாளில் இந்த கிரைஸ்லைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்னிங் நம்ம டினாமிஸ்ல வந்துட்டு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்தோம். என்னன்னு சொன்னா, நாளை தினத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு ஒரு 7 நாட்கள் தொடர்ச்சியான ஒரு உபவாச ஜெபம் ஒண்ணு இந்த தரிசனத்துல ஓடுகிறவர்கள், அப்படி ஓடுகிறவர்களாக நாம் இணைந்து இதுல பங்கெடுக்கிற எல்லாருமே நீங்க உபவாசம் இருக்கலாம். இது எதற்காக அப்படின்னு சொல்லலாம், அடுத்த வருடத்துல தேவன் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார் அப்படிங்கறது அவர் சமூகத்துல இருந்து நம்ம தியானித்து கேட்டு அறிந்து கொள்ளத்தக்கதா இந்த ஒரு பிரேயர் இருக்கும். அதனால எல்லாரும் உபவாசத்தோடு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணுமாக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு நாள் ஏதோ ஒரு மீல் ஸ்கிப் பண்ணி ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம அவர் சமூகத்துல இருந்து ஜெபிங்க. தொடர்ச்சியா விசுவாசத்தோடு இந்த 7 நாட்களும் நீங்க அவர் சமூகத்துல உபவாசத்தோடு இந்த மார்னிங் நடக்கிற இந்த பிரேயர்ல 6 மணி பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. அதுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க உபவாசித்து இந்த வருடத்தோட கடைசியில் என்னென்ன காரியங்கள் இந்த மாதம் முதல் 7 நாட்கள் நீங்க கேட்கறீங்களோ நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எரியோக்களின் தடைகளை முறிந்தோட பண்ணுவார், உடைப்பார் மதில்களை. உங்களை எதுல பிரவேசிக்க முடியாதபடி சத்துரு தடை பண்றானோ அதுல உங்களை பிரவேசித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், பிரவேசிக்க பண்ணுவார், சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறீங்களா? ஆண்டவர் இதை உங்களுக்கு செய்வார், அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இப்பொழுதும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போகலாம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நான் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. இங்க வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இங்க இந்த வார்த்தை பாருங்க எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் ஒரு 3 விதமா இப்படி அட்ரஸ் பண்ணி சொல்றத பாக்குறோம். தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூ ஆர் மை சர்வன்ட் அப்படின்னு சொல்றார். தாசன், சர்வன்ட். தெரிந்து கொண்ட யாக்கோபே, ஐ மை சூசன் ஒன், நான் தெரிந்து கொண்டிருக்கிற உன்னை, என் சிநேகிதனான டிசண்டன்ஸ் அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ரஹாம், சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு சிநேகிதனா இருக்கிற அந்த ஆப்ரஹாமுடைய சந்ததியாய் நம்மை தேவன் பார்க்கிறாராம். இப்படி இப்படி ஆண்டவர் நம்மளை இப்படி அட்ரஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உன்னை எடுத்து அழைத்து பூமியின் எல்லைகளிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நம்ம எப்படிப்பட்ட பாவத்திலேயோ, தூரத்துல ஏதோ ஒரு அழுக்குல ஏதோ ஒரு அசுத்தமான காரியங்களை இருந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை தேடி நம்மை தொட்டு தூக்கி அவர் பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அந்த வசனம் சொல்லுகிறது. நம்மள பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஆனாலும் என்ன வார்த்தை பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்ப்பா, நீ என் பிள்ளைப்பா, நீ என் தாசன், யூஆர் மை சர்வன்ட், நீ என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததி, நீ என்னுடைய இந்த ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், நீ அந்த வழியில வர, நான் உன்னை தூரத்துல இருந்து பார்த்து நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தேவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், யாக்கோபை பார்த்து சொல்றார், ஆபிரகாமின் சந்ததியான நம்மளை பார்த்து சொல்றார். நம்ம இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேலாய் பார்க்கிறார், அவர் சர்வன்டா பார்க்கிறார், யாக்கோபாய் பார்க்கிறார், தெரிந்து கொண்ட பாத்திரமா பார்க்கிறார், ஆபிரகாமின் சந்ததியா பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லி. இன்னும் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை இங்க வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு இந்த 2 வார்த்தையை தான் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தாங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் உங்களுக்கு யாராவது ஒரு கை கொடுப்பாங்களா இந்த காரியத்துல? யாராவது ஒருத்தவங்க உதவி செய்வாங்களா? யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். பாருங்க, ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார் இந்த வசனத்துல இருந்து, நான் உன் தேவன், திகையாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அன்று சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். அதாவது ஹெல்ப் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா, பலனே இல்லாதவனுக்கு தான் தேவை. எனக்கு பலன் இல்ல, இது என்னால செய்ய முடியாது, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்றவனுக்கு தான் உதவி தேவை. ஆனா ஆண்டு சொல்றாரு, உனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஆனா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா, என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா நானே எழும்பிடுவனே, எனக்கு எதுக்கு சகாயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யற தேவனா இருக்கிறாரு. நம்மள பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீதியின் வலது கரத்தினால என்ன செய்வாராம், நம்மளை தாங்குவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இங்க வந்து இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க இந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஐ வில் சர்டைன்லி டேக் ஹோல்ட் ஆஃப் யூ வித் மை ரைச்சஸ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை குறித்து எதெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அந்த கரம் நமக்கு என்னென்னலாம் செய்யணும்? இட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஆல்சோ எ ஹேண்ட் ஆஃப் பவர், ஹேண்ட் ஆஃப் விக்டரி, ஹேண்ட் ஆஃப் சால்வேஷன். அது நீதியை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிற, உங்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு கரம். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கரம், அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு கரம், உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு கரம், அது அவருடைய விலையேற பெற்ற கரம். ரீமன ஷதல ரவி அந்தலா. இந்த 12வது மாதத்துல எந்த ஒரு காரியத்துல நான் சகாயம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்காக யார் பேசுவார், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார், இந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, தொடங்கிட்ட முடிக்க முடியல, படிக்க முடியல, ஜெயிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, இதனை நிலையாய் நிற்க முடியல, இதை தாண்ட முடியலன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் வலது கரம் என்று சொல்லக்கூடியது, என்னுடைய ஓங்கிய புயம் என்று சொல்லக்கூடியது உன் வாழ்க்கையில உனக்கான நியாயத்தை கொண்டு வரும், உனக்கான நீதியை கொண்டு வரும். அப்பா, நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி தீங்கிழைக்கிறாங்களே, நான் உண்மையா தேவனை தேடுறேன், ஆனா எனக்கு இப்படி விரோதமா பேசுறாங்களே என்று சொல்றீங்களா? ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களுக்காய் செயல்பட போகிறது. நீதியின் கரம் உங்களுக்காய் செயல்பட போகிறது. ஆண்டவர் அவருடைய வல்லமையுள்ள இட்ஸ் ஹேண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், உங்களுக்கு நீதி செய்வாரு, உங்களுக்கு நியாயம் பண்ணுவாரு, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? உதவி செய்ய முடியாத நேரத்துல அவர் உங்களுக்காய் கரம் நீட்டுவார். அதுதான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். இந்த நாள் புதிய வார்த்தை, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். இவங்க முன்னாடி எப்படி பேசுறது, இவங்க முன்னாடி என்ன சொல்றது, அநேக கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்பட வேண்டாம். Do not fear anything, for I am with you. Do not be afraid, for I am your God அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். I will strengthen you, be assured, it will help you, I will help you. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாரு, அவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன்னு சொல்றாரு, உங்களை அப்போல் பண்ணுவேன்னு சொல்றாரு. எதை கொண்டு தெரியுங்களா? அவர் வித் மை ரைச்சஸ் ரைட் ஹேண்ட், நீதியின் வலதுகரம், நீதியின் வலதுகரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒருவேளை என் கூட இல்லையோ, என்னை மறந்துட்டாரோ, என்னை விட்டுட்டாரோ, அவர் நீதியின் வலதுகரம் என் வாழ்க்கையில கிரியை செய்யலையே, அவர் என் கூட இருந்தா எனக்காக யுத்தம் பண்ணியிருப்பாரு, இந்த காரியங்கள்லாம் ஏன் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகள், பயங்கள், சோர்வுகள் உங்க வாழ்க்கையில உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையில இருந்து சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, என் நீதியின் வலதுகரத்தினால உன்னை தாங்குவேன், என்னுடைய வல்லமையுள்ள வலதுகரத்தினால உன்னை தாங்கி உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. இங்க வசனம் சொல்லப்படுகிறது, அவர் அவர் நீதியின் வலதுகரம். எந்தெந்த இடத்துல எல்லாம் பாருங்க ஆண்டவர் நீதி செய்தார் தெரியுங்களா? யாத்திராகம புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன் ஒடுக்குறான், அவங்க இல்லாம போக பண்ணணும்னு இவன் இவன் என்ன செய்யறான்னா, அந்த ஜனங்களுக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்குறான், இன்னும் அதிக பாரமான காரியங்களை கொண்டு வந்து இந்த ஜனங்களை அழுத்துகிறதுக்கு, வேலையினால, அவங்களுடைய பாடுகள், பிரச்சனைகளினால இவர்களை அழுத்துகிறான். ஆனா அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஏன்னா இவங்க என்ன வசனம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்களை யாத்திராகமத்துல 6:9 பாத்தீங்கன்னா, இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக இப்படி கொடுப்பாங்கப்பா, இப்படிப்பட்ட நன்மைய ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களால அதை கேட்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும்
மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். நிறைய வேளையில அப்படித்தானே ஏசப்பா ஒரு வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு மாதம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். தேவன் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு நம்ம வாழ்க்கையில வந்துரும். ஒரு சோர்வு அவன் மனம் அடிவினாலும் அவன் 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 இவங்களை அழுத்தினதுனால, பார்வோன் இவங்களை அழுத்தினதுனால மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் அவங்க மோசேக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்கள்ல நான் உன் கூட இருக்கிறேன், நான் உதவி செய்வேன்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் நம்மனால நம்ப முடியல, நம்ம கூட தேவன் இருக்கிறாரா, இந்த மாசம் இப்படித்தான் போகுது அப்படிங்கிற ஒரு தோல்வியான வார்த்தைகள் ஏன் நம்ம வாயில வருதுன்னு சொன்னா, நம்ம எதை பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பாக்குறது இல்ல. அதுக்கு மாறா அவன் இந்த பார்வோன் அவங்கள மனமடிவாக்குறதையும் கொடுமையான வேலையினால இவங்களை சஞ்சலப்படுத்துகிறதையும் அவங்க யோசிச்சு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சத்ருவால நம்ம மனமடிவாக்கப்பட்டிருக்கிற கொடுமையான வேலையினாலையும் அவங்க மோசைக்கு செவி கொடுக்காம போனாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ செவி கொடுக்கலல்ல, நான் மோசையை அனுப்புனேன், வார்த்தையை கொடுத்த அந்த ஊழியக்காரங்களை அனுப்புனேன், இந்த ஊழியக்காரங்களை அனுப்புனேன், உன்கிட்ட எவ்வளவு பேசின, ஆனா நீ என்ன பண்ணிட்ட, எனக்கு வார்த்தையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எதிரா செயல்படல. அங்க நடக்கிறத பாருங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த அந்த வசனத்துல 23வது வசனம் பாருங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருகிறார். அங்க வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நீதி செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். எகிப்திய தெய்வங்கள் மேல ஆண்டவர் என்ன பண்ணாராம், நீதி செலுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த ஜனங்கள் இந்த எகிப்தியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேலர்களை முடக்குறாங்க. இஸ்ரவேலர்களுக்கு அதிகமான வேலை கொடுத்து இவர்களை அடிமைகளாய் வைத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இவர்களை புறப்பட பண்ணும் பொழுது, இப்போ இவங்களால அதை புறப்பட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்போ அங்க நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் இந்த வழியா நான் கடந்து போவேன். அப்ப எகிப்தியரை அதம் பண்ண கடந்து போகும் பொழுது உங்களுடைய நிலைக்கால்கள்ல வாசல்கள்ல அந்த ரத்தம் பூசப்பட்டுருச்சுன்னா, சங்காரக்காரன் உங்க வீடுகளுக்குள்ள வராம அதம் பண்ணாம அதை கடந்து போவார் அப்படின்னு சொல்லி, சங்காரக்காரங்க வீடுக்குள்ள வர ஒட்டாம நான் என்ன செய்வேன்னா கடந்து போக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அப்போ அது நித்திய நியமமாய் அவங்க கை கொண்ட அந்த ரத்தத்தை அந்த இடத்துல அவங்க பூசுவாங்க. அங்க நடந்தது என்னன்னு சொன்னா, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். எகிப்தியரை ஆண்டவர் அதம் பண்ணி அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த எகிப்திய தெய்வங்களுக்கு என்ன பண்ணாரா, நீதி செலுத்தினார் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த அது அந்த காரியங்கள் இவங்களை முடக்குன காரியங்களுக்கு மேல தேவ வல்லமையுள்ள கரம் ஓங்கிய புயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்பட்டது அப்படின்னு தான் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல அவங்களுடைய மூத்த பிள்ளைகள் அவங்களுடைய முதல் பிள்ளைகள் எல்லாம் அங்க மரித்து போறாங்க. அங்க வசனம் அதான் சொல்லுகிறது, அங்க எல்லாரும் மரித்து போறாங்க. பாருங்க, இவன் மோசேயவ கொல்லணும்னு நினைச்சான் பார்வோன். அவன் அங்க பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாற்றையும் கொல்லணும்னு நினைச்சான். ஆனா அந்த வாதையிலிருந்து தேவன் அவர்களை தப்புவித்து அந்த 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 அடிமையா வச்சிருந்த அந்த பார்வோன் குடும்பத்துக்குள்ள அந்த எகிப்தியர்களுக்குள்ள அநேகர் மாண்டு போகும்படி ஆண்டவருடைய கரம் அந்த இஸ்ரவேலர்களுக்காக ஓங்கப்பட்டது. அந்த ஒரு காரியத்துல மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் இப்போ வந்து எங்க நிக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்னாடி நிக்கிறாங்க. அந்த செங்கடல் முன்னாடி நின்னு கொண்டிருக்கிறாங்க. அங்கேயும் என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாரு, மோசைய பார்த்து நீ உன் கோலை ஓங்கி உன் சமுத்திரத்தின் மேல உன் கையை நீட்டுன்னு சொல்வார். அதை நீட்டின உடனே அது பிளந்து சமுத்திரம் உனக்கு வழிவிடும் என்று சொல்லியிருப்பாரு. அதே வார்த்தையின்படி அவன் அவன் உயர்த்துவான். அப்போ அங்க சமுத்திரம் விலகும், அவங்க வெட்டாந்தரை வழியா நடந்து போவார்கள் என்று சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருப்போம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு. எந்த செங்கடலான சூழ்நிலைனாலும், உங்களுக்கு பலப்படுத்த யாருமே இல்லைனாலும், உங்களுக்கு சகாயம் பண்ண யாருமே இல்லைனாலும், அவர் நீதியின் வலது கரத்தினால தாங்குவார். அவர் ஓங்கிய புயம் உங்களுக்காக நியாயம் செய்யும். எவ்வளவு நாள் இந்த அடிமைத்தனத்துல, எவ்வளவு நாள் இந்த பார்வனுடைய பிரச்சனையில ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை வேதனையோடு இருக்கிறீங்கன்றது தேவன் அறிவார். அதை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிற தேவன் அல்ல, உங்களை தாண்ட பண்ணுகிற தேவன். எந்த இடத்துல உங்களை சத்ரு முடக்கணும்னு சொல்லி பார்த்தானோ அந்த இடத்துல எல்லா அந்த 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 செங்கடல் முன்னாடி தேவன் அவருடைய ஓங்கிய புயத்தை
நீட்டுறாரு. நம்ம நம்ம என்ன இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, மோசே ஓங்கி பிடித்தான், சமுத்திரத்தை மேல கையை நீட்டினான்னு தான் சொல்லப்படுகிறது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, செங்கடலுக்கு மேல மோசே கைக்கு மேல, செங்கடலுக்கு மேல மோசே கைக்கு மேல உன்னதமான கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு உங்க குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கை மேல எந்த சத்துரு மேலோங்கி நிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு மேல கர்த்தருடைய புயம், அவருடைய ஓங்கிய புயம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி எழும்பி நிக்கிற செங்கல்கள் 2ஆக பிளக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவர் உங்களுக்கு நீதியின் வலது கரத்தினால் தாங்கி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் a பவர் ஆஃப் ஜஸ்டிஸ். உங்களுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்றாரு. உங்களுக்கு நீதி செய்வேன்னு சொல்றாரு. செய்யாத தப்புக்கு ஒரு வேளை உங்க சத்துரு உங்களை காயப்படுத்தி இருப்பான்னு சொன்னா, உங்களுக்கு வேதனை உண்டாயிருக்கும்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்காய் வழக்காடுவார். உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு அவர் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. இட்ஸ் அ பவர் ஆஃப் ஜஸ்டிஸ், பவர் ஆஃப் விக்டரி. எந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துல ஜெயம் இல்லையோ அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதே யாத்திராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவான். 17வது அதிகாரம் பாருங்க. அமலேக்கிய ரெவித்தீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வர்றாங்க. இந்த இடத்துல அங்க மோசே யோசுவாவை நோக்கி சொல்றான், நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ண போ யோசுவா. நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என் கோலை அந்த மோசேக்கு ஆண்டவர் உணர்த்துறா, நீ தேவனோட கோலை உயர்த்தி பிடித்திரு மோசே. அவங்க உயர்த்த உயர்த்த இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். அந்த மோசையோட கை தாழ்ந்து போக அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற எந்த சிச்சுவேஷனை பார்த்து, எந்த மனிதர்களை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பாவத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா இதுல இருந்து என்னை விடுவிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஜெயமளிக்கும் கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. இன்னைக்கு அன்னைக்கு உயர்த்தப்பட்டது தேவனுடைய கோல் தான், மோசையின் கைதான். அதற்கும் மேல தேவனுடைய கோல் என்பது தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை உயர்த்தப்பட்டபடினால, அவருடைய வார்த்தை உயர்த்தப்பட்டபடினால அவங்களுக்கு முன்னாடி அமலேக்கியர்கள் தோற்று போனாங்க. அமலேக்கியர்கள் அவர்கள் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அங்க இஸ்ரவேலர்கள் ஜெயித்தாங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த எந்த ஒரு ரெவித்தீம் அப்படிங்கிறது, அந்த அது அது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, அது அது வந்து ஒரு யுத்த களமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி அமலேக்கியர் யுத்தம் பண்ண வராங்க. ஆனா அந்த இடத்தை தேவன் யெகோவா நிசியாய் மாற்றுகிறார். ஆமென். அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசின்னு பேர் வைக்கிறான். எத்தனை பேர் தொடர்ந்து தோல்வியவே உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த மாலை வேளையில தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக ஜெயமளிக்கிற கரம் நீட்டப்படுகிறது, ஜெயம் கொடுக்கிற கரம் நீட்டப்படுகிறது, உங்களுக்காக சகாயம் பண்ணுகிற கரம் நீட்டப்படுகிறது. உங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுக்க போகிறார், உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, செங்கடல் முன்னாடி நிக்கிறீங்களா, உங்களுக்கு சகாயம் பண்ண அவர் கை நீட்டப்படுது. உங்களுக்கு அமலேக்கியர் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் கை நீட்டப்படுது. ஒரு இடத்துல பவுல் இப்படியா நின்று கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் இதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா 10வது வசனம், நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, இங்க என்ன பிரச்சனைனா, அத்தேனே பட்டணத்துக்கு விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து அந்த இடத்துல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவில் வைராக்கியம் கொண்டு யூதருக்கு இயேசுவே கிறிஸ்து என்பதை அவன் திருஷ்டாந்தமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை அநேகர் எதிர்த்து நின்று தூஷிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ரத்தப்பலி, உங்க உங்க ரத்தப்பலி உங்க தலைமையில் சுமரும், நான் சுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி உடனே அவன் எழுந்து நான் புறஜாதி இடத்துக்கு போகிறேன்னு எழுந்திருக்கிறான். அப்போ அங்க அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாக இஸ்து என்று பேருள்ள ஒரு ஜெபாலயத்துக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு வீட்டுக்கு அவன் போகிறான். ஜெபாலய தலைவன் கிறிஸ்பு, அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன். அவன் கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். எங்கன்னா அநேகர் தன் வீட்டார் அனைவருடனும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த கிறிஸ்பு என்பவன் பிரசங்கித்த அந்த பட்டணத்துல, அந்த பகுதியில இந்த இவனுடைய சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. இவனுடைய இனஜன வீட்டார் எல்லாரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. இப்போ அந்த வசனத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனுக்கு எதிர்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சகாயம் பண்ண யாரும் இல்லைன்னு ஆண்டவர் பேசுறாரு. பவுலுக்கு தரிசனமாகி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாத, நீ பேசு, மௌனமாயிராத,
நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இன்னும் இன்னும் நீ நடத்துறக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்துறக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அறுவடையை வச்சிருக்கிறேன். இந்த இடம் வேண்டாண்டவரே நான் போறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டு சொல்லார், இந்த இடத்துல உனக்கு அறுவடையை வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்துக்கான ஒரு வாசலை திறந்து அந்த இடத்துல எழுப்புறாரு. இது என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாருங்க, அந்த இடத்துல ரட்சிப்புக்கான கரம் பவுலுக்காக நீட்டப்படுகிறது. அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உதவி செய்வார் இல்ல, அந்த ஜனங்களை நடத்தணும்னு போகும் பொழுதெல்லாம் அந்த இடத்துல எதிர்த்து நிக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, எதிர்த்து பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் தேவன் அவங்களுக்காக இறங்குகிறாரு. பவுலுக்காக. இட்ஸ் அ பவர் ஆஃப் சால்வேஷன். ஹேண்ட் ஆஃப் சால்வேஷன். அது நீட்டப்படுது. ஆண்டவர் அததான் சொல்றாங்க. நீதியின் வலது கரத்தினால தாங்குவேன், பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என்ன நீதியின் கரம்? ஹேண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். செங்கடல் முன்னாடி அவருடைய நீதியின் கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கும். ஹேண்ட் ஆஃப் விக்டரி. அமலேக்கியர் முன்னாடி அவருடைய உன்னத கரம், ஜெயமளிக்கும் கரம் உங்க வாழ்க்கையில உங்களுக்காய் நீட்டப்பட்டிருக்கும். ஹேண்ட் ஆஃப் சால்வேஷன். உங்க வாழ்க்கையில அவர் ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி பவுலை நிறுத்தின தேவன் உங்க குடும்ப ரட்சிப்புக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி உங்களை நிறுத்த அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாலை வேளையில அவர் கரம் இந்த 12வது மாதத்தின் முதல் நாள்ல உங்களுக்காக அவர் கரம் நீட்டப்படுகிறது. உங்களுக்காக அவர் கரம் நீட்டப்படுகிறது. அன்னைக்கு மட்டும் ராஜா நீட்டல, ராஜா செங்கோல் நீட்டலன்னு சொன்னா எஸ்தர் மரித்திருப்பா. அதுதான் நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனா அதுக்கும் மேல பரலோக ராஜாவை சந்திச்சுட்டு தான் அவ எங்க போறான்னா அகஸ்வேரு ராஜாவை பார்க்க போறா. அதனால அந்த ராஜா செங்கோலை நீட்டினாருக்கு முன்னாடி பரலோக ராஜா கரத்தை நீட்டி இருக்கணும். அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அவளை தாங்கி நிறுத்தினதுக்கு காரணம், ஜெயம் எடுத்ததுக்கு காரணம். இன்னைக்கு கூட எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு 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 கன்சர்ன் வரணும், எந்த இடத்துல இருந்து ஒரு இறக்கம் கிடைக்கணும், எந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க இசப்பா, எனக்கு அதிசயம் செய்யுங்க இசப்பா. கேட்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திர இசப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்காக நன்றி. நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படி நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை. பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்க இசப்பா. எந்த இடத்துல எல்லாம் உங்க பிள்ளைகள் சகாயமற்ற சூழ் நிக்கிறாங்களோ, உதவியற்ற சூழ் நிக்கிறாங்களோ, ரட்சிப்பு வேண்டி நிக்கிறாங்களோ, ஜெயம் வேண்டி நிக்கிறாங்களோ, நீதி செய்யப்பட வேண்டும், நான் தேவனுக்காக நிக்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஏன் நீதி மறுக்கப்படுகிறது? எப்போ என் நீதியை வெளிச்சத்தை போல அவர் மாற்றுவார்? எப்போ நியாயத்தை பட்ட பகல போல அவர் மாற்றுவார்? எப்போ எந்த இடத்துல செய்யாத தப்புக்கு நான் நான் நல்லா படிக்கிறேன், நல்லா பிரயாசப்படுறேன், ஏன் என்னால அந்த பிரதிபலனை பார்க்க முடியல? நான் பார்க்கணும், ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னா எனக்காக கிரியை செய்யணும்னு சொல்லி போராடி ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவன் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை கொடுக்குறீங்கப்பா. இந்த மாதத்துல நீதியின் வலது கரத்தினால தாங்குறீங்கப்பா. உங்களுடைய கரத்தினால பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணி பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போற தயவுக்காய் நன்றியப்பா. பேர் பேராய் ஆசீர்வதிங்க. உடைய வாக்குத்தத்தத்தின்படி, உடைய வார்த்தையின்படியே நீ வருகிற நாட்கள் உங்க பிள்ளைகளை நீங்க நடத்தி சாட்சியாய் நிறுத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகைக்கு நீங்க பொறுப்பெடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து தியானிங்க. நான் பிளே சொன்ன மாதிரி நாளை தினத்துல இருந்து தொடர்ந்து 7 நாட்கள் நமக்கு உபவாசம் உண்டு. மார்னிங் டுனாமிஸ்ல ஒரு நேரம் உணவை நீங்க ஸ்கிப் பண்ணி அந்த பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் இயர்க்காக நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படிங்கறத உபவாசித்து எங்களோடு கூட நீங்களும் உபவாசித்து அவர் சமூகத்துல தியானித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நீங்க பயன் பெறுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா அமையணும். அதனால நீங்க நல்லா உபவாசித்து அந்த காரியங்களை எழுதி வச்சு ஜெபத்தோடு இதுல கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். காட் பிளஸ் யூ.